26வது ஸ்லோகம். ஆஸ்வாஸ்ய வதனைரத்ர தரசைவானயந்திஹ அபிஷித்ய சுதம் ராஜ்யே ஔரசம் பாலனக்ஷமம். நல்ல வாக்குகள் எல்லாம் சொல்லி ஆசுவாசப்படுத்தி இப்பவே கூட்டிட்டு வரணும். ஆட்சி பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேலண்ட் இருக்கிற அந்த புத்திரனை ராஜ்யத்துக்கு ராஜாவாயிட்டு அபிஷேகம் செஞ்சுடுவேன் நான். എന്നിട്ട് 27வது ஸ்லோகம். வனம் யாஸ்யாமி சாந்தோஹம் தபசே கிருத நிச்சயா இத்யுக்த்வா மந்திரின சர்வான் பிரேஷயாமாச பார்த்திவா. சொஸ்தனாயிட்டு தபசு செய்யறதுக்கு வனத்துக்கு போவேன் அப்படிங்கிறது உறுதி. இப்படி சொல்லிட்டு ராஜா மந்திரிகளை எல்லாம் அதுக்காயிட்டு சொல்லி அனுப்பினார் பையனை கூட்டிட்டு வரத்துக்கு. 28வது ஸ்லோகம். தஸ்யைவானயனார்த்தம் ஹி தஸ்ய ஏவ ஆனயன அர்த்தம் பிரீதி பிரணவமானசா தே கத்வா தம் சமாஸ்வாஸ்ய மந்திரின பார்த்திவாத்மஜம். ராஜகுமாரனை கூட்டிட்டு வரதுல ரொம்ப ரொம்ப குஷியோடு கூடிட்டு மந்திரிகள் எல்லாம் அந்த ராஜகுமாரனோடு பக்கத்துல போய் ராஜகுமாரனை நல்லா ஆஸ்வாசம் பண்ணினா. சத்தியவிரதன் கிட்ட போய் நல்ல வார்த்தைகள் எல்லாம் பேசினா. 29வது ஸ்லோகம். அயோத்தியாயா மகாத்மானம் மானபூர்வம் சமானயன் திருஷ்டுவா சத்யவிரதம் ராஜா துர்பலம் மலினாம்பரம். மகாத்மாவான அந்த சத்தியவிரதனை ரொம்ப ரெஸ்பெக்டோடு கூட்டிட்டு அயோத்தியாவுக்கு கூட்டிட்டு வந்தா. டயர்டா இருக்கிற அழுக்கு துணியெல்லாம் உடுத்தின்னு இருக்கிற அந்த ராஜகுமாரனை கூட்டிட்டு வந்தா. 30வது ஸ்லோகம். ஜடாஜூடதரம் க்ரூரம் சிந்தாதுரமஜிந்தயத் கிம் கிருதம் நிஷ்டுரம் கர்மா மயா புத்ரோ விவாசிதா. ஜடாதாரியா இருக்கிற பிசாஜு ரூபத்துல இருக்கிற ஏதோ யோசனையில முழுகின்னு இருக்கிற அந்த சத்தியவிரதனை பார்த்தாரு ராஜா. എന്നിട്ട് யோசனை பண்ணினார், நான் எந்த அளவுக்கு துஷ்ட வேலையாக்கும் பண்ணினேன், என்னோட புத்திரனை இப்படி வனத்துக்கு ஓட்டி விட்டதுனாலேயாக்குமே இந்த புத்திரனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தது, நான் எந்த அளவுக்கு கொடூரமான பிரவൃத்தியாக்கும் செஞ்சு கூட்டினேன். 31வது ஸ்லோகம். ராஜ்யார்ஹச்சாதி மேதாவி ஜானதா தர்ம நிச்சயம் இது சஞ்சிந்திய மனசா தமாலிங்கிய மகீபதே. தர்ம நிச்சயம் என்னவாக்கும் அப்படின்னு தெரிஞ்சிட்டு கூடியும் ராஜ்யத்துக்கு அர்ஹதை இருக்கிற புத்தி இருக்கிற இவனை நான் ராஜ்யத்திலேருந்து துரத்தி விட்டேனே, இவனை நினைச்சுண்டு எந்த அளவுக்கு நான் சங்கடப்பட்டேன் இப்படியெல்லாம் நினைச்சுண்டு ராஜா புத்திரனை நான் கட்டியா கட்டி பிடிச்சுட்டார். 32வது ஸ்லோகம். ஆசனே ஸ்வசமீபஸ்தே சமாஸ்வாஸ்யோபவேஷயத் உபவிஷ்டம் சுதம் ராஜா பிரேமபூர்வமுவாஜஹ. புத்திரனை நன்னா ஆஸ்வாசப்படுத்திட்டு தன்னோட பக்கத்துல சிம்ஹாசனத்துல உட்கார வச்சார். அங்க இருந்த புத்திரன் கிட்ட ராஜா ரொம்ப பாசத்தோடு ஊடிட்டு இப்படி சொன்னார். 33வது ஸ்லோகம். பிரேம கத்கதயா வாஜா நீதிசாஸ்திர விசாரதா. நீதிசாஸ்திர நிபுணனான ராஜாவோடு வாக்குகள் பாசத்தால சரியா பேச முடியாம வாக்குகள் எல்லாம் இப்படி எடறித்து தடுமாறித்து. ராஜோவாஜா ராஜா சொன்னார், புத்ரா தர்மே மதிகார்யா மானனீயா முகோல்பவா. புத்ரா தர்மத்தில ஸ்ரத்தை உண்டாகணும், அதர்மம் செய்யக்கூடாது, பிராமணர்களை ரெஸ்பெக்டோடு கூடி நடத்தணும். 34வது ஸ்லோகம். न्यायागदं धनं ग्राह्यं रक्षणीया सदा प्रजाः
നാസത്യം ക്വാപി വക്തവ്യം നാമാർഗേ ഗമനം ക്വചിത്. ന്യായമായിട്ട് കയ്യിലെ വന്നു ചേരുற ധനത്തെ സ്വീകരിക്കണം, പ്രജകളെ എപ്പവും കാപ്പാത്തണം, ഒരുപോതും பொய் பேசப்படாது, தவறான வழியில ஒருபோதும் போகக்கூடாது. இப்படியெல்லாம் உபதேசம் பண்ணினார் ராஜா புத்திரனுக்கு. 35வது ஸ்லோகம். शिष्टप्रोक्तं प्रकर्तव्यं पूजनीया तपस्विना. पूजनीयाः तपस्विनः हन्तव्यादस्य वक्रूरा इन्द्रियाणां तदा जया. யோகி சிரேஷ்டர்களெல்லாம் என்ன சொல்றாளோ அதை செய்யணும், தபஸ்விகளை பூஜிக்கணும், மகான்மார்கள் சொல்றத செய்யணும், ക്രൂരர்களான ശത്രുക്കളെ കൊല്ലണം, അതേമാതിരി ഇന്ദ്രിയങ്ങളെ ജയിക്കണം. ഒരു രാജ எப்படி பிரஜாபரிபாலனம் பண்ணணும் அப்படிங்கிறதையாக்கும் இங்க புத்திரனுக்கு ராஜா ராஜநீதிகளை உபதேசிக்கிறார். அதுக்காயிட்டாக்கும் புத்திரனை பக்கத்துல கொட்டின்னு வந்து உட்கார வச்சு உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 36வது ஸ்லோகம். கர்த்தவ்யம் காரிய சித்தியர்த்தம் ராஜ்ஞா புத்திர சதைவ ஹி மந்திரஸ்து சர்வதா கோப்ய கர்த்தவ்ய சஜீவை சஹா. புத்ரா, காரிய சாத்தியதைக்காயிட்டு ராஜா எப்பவும் தன்னோட டியூட்டி செய்யறதுல குறிக்கோளா இருக்கணும். മന്ത്രികളോട് കൂടിയിട്ട് കൂടിയാലോചന பண்ணி രഹസ്യമായിട്ട് രാജ്യകാര്യങ്ങളെ ആലോചന பண்ணണം. 37வது ശ്ലോകം. നോവേച്യോൽപോപി കൃതിനാ രിപു സർവാത്മനാ സുധാ ന ഉപേക്ഷ്യഃ അല്പഃ അഭി കൃതിനാ രിപുഃ സർവ ആത്മനാ സുധാ. നോവേച്യോൽപോപി കൃതിനാ രിപു സർവാത്മനാ സുധാ ന വിശ്വസേത് പരാസക്തം സജീവം ച തദാ തദം. புத்ரா, சத்ரு ரொம்ப ரொம்ப நிஸ்சாரனா இருந்தாலும் புத்தி இருக்கிற ஒரு ராஜா ஒருபோதும் அவனை காணாம இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்மளோட கூட இருக்கிறவா சத்ருக்களோடு கூட சேர்ந்துண்டு நம்மளை சீட்டு பண்றதுக்கு ரெடியா இருப்பா, அதையும் கவனிக்கணும். ஒருத்தரையும் கண்ணை மூடிண்டு நம்ப கூடாது. எல்லா இடத்திலையும் ரொம்ப கவனமா ஜாகிரத அவஸ்தையில புத்தியோடு கூடிட்டு கவனமா பார்க்கணும். 38வது ஸ்லோகம். சாரா சர்வத்ர யோக்தவ்யா சத்ருமித்ரேஷு சர்வதா தர்மே மதி சதா கார்யா தானம் தத்யாச்ச நித்யஷா. மித்திரங்களோ சத்ருக்களோ அப்படின்னு ஒன்றும் சிந்தனை பண்ணாதக்கு எல்லா இடத்துலையும் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆளுகளை அப்பாயிண்ட் பண்ணணும். தர்ம சிந்தனை எப்பவும் உண்டாகணும். டெய்லி தான தர்மங்களை செய்யத்தான் வேணும். 39வது ஸ்லோகம். शुष्कवादो न कर्तव्यो दुष्टसङ्गं च वर्जयेत् यष्टव्या विविधा यज्ञा पूजनीया महर्षया. தேவையில்லாம வீண்வாதம் செய்யப்படாது. துஷ்டர்களை பார்த்தா தூரமா போயிடணும். அந்த துஷ்ட சம்சர்க்கமே இருக்கப்படாது. நிறைய நிறைய யஜ்ஞங்கள் எல்லாம் செய்யணும். ഋഷീശ്വരர்களை பூஜிக்கவும் வேணும். 40வது ஸ்லோகம். ந விஸ்வசே ஸ்திரியம் க்வாபி ஸ்த்ரைணத்யூதரதம் நரம் அத்யாதரோ ந கர்த்தவ்யோ மிருகயாயாம் கதாசன. ஸ்திரியையும் ஸ்திரீயிலையும்
சூதாட்டத்திலையும் தால்பரியம் இருக்கிற புருஷர்களையும் ஒருபோதும் நம்பாதே. மிருகவேட்டைக்கு போகிறதுக்காயிட்டு ஒருபோதும் ஜாஸ்தியான ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கப்படாது. தேவைனாதான் மிருக வேட்டைக்கு போகணும். ஜாஸ்தியான ஒரு ஆசக்தி அதில் இருக்கப்படாது. பெண்களிலேயும் சூதாட்டத்திலையும் தால்பரியமும் இருக்கிற புருஷர்களையும் ஒருபோதும் நம்பாதே. 41வது ஸ்லோகம். द्यूते मध्ये तदा गेये नूनं वारवधूषुजु स्वयं तद्विमुगो भूयात् प्रजास्तेभ्यश्च रक्षयेत्. ചൂതാട്ടത്തിലെയും ലഹരി പദാർത്ഥങ്ങളിലെയും പാട്ടിലെയും ദാസി സ്ത്രീയിലെയും അറ്റാച്ച് ആകാമ ഗവനമായിരിക്കണം. അതിലെന്തെല്ലാം പ്രജകളെ കാപ്പാത്തവും വേണം. 42வது ശ്ലോകം. ബ്രാഹ്മേ മുഹൂർത്തേ കർത്തവ്യമുത്ഥാനം സർവദാ സദാ. കർത്തവ്യം ഉത്ഥാനം സർവദാ സദാ. സ്നാനാദികം സർവവിധം വിദായ വിധിവത് തദാ. ബ്രാഹ്മ മുഹൂർത്തത്തിലെയേ ഡെയിലി തൂങ്ങി എந்திരിക്കണം. സ്നാനം തുടങ്ങിയ എല്ലാ കർമ്മങ്ങളും വിധിപടി ചെയ്യണം. അനുഷ്ഠയോട് കൂടിയിട്ട് ചെയ്യണം. എന്നെല്ലാം ചെയ്യണം, എന്നെല്ലാം ചെയ്യപ്പെടാതെന്ന് ഒരു പട്ടിയലേ പൊട്ടി കൊടുക്കാർ രാജ. 43வது ശ്ലോകം. പരാശക്തേ പരാം പൂജാം ഭക്ത്യാ കുര്യാത് സുദീക്ഷിതഃ. പുത്രഃ ഏതത് ജന്മസാഫല്യം. പുത്രൈതജ്ജന്മസാഫല്യം പരാശക്തേ പദാർച്ചനം. നന്ന വ്രത അനുഷ്ഠാനങ്ങളോട് കൂടിയിട്ട് പരാശക്തിയെ ഭക്തിയോട് കൂടിയിട്ട് പൂജിക്കണം. പുത്ര, അമ്പാളോട് பகவத் பாத அர்ச்சனையாக்கும் ஜென்மசாபல்யம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. 44வது ஸ்லோகம். சக்ருத் கிருத்வா மகாபூஜாம் தேவி பாதஜலம் பிபன் ந ஜாது ஜனனி கர்ப்பே கெச்சேதி விநிச்சயः. ஒரு தடவை மகாபூஜை செஞ்சு தேவியோடு பாத தீர்த்தத்தை சேவிக்கிறவனுக்கு அதுக்கப்புறம் ஒருபோதும் மாதிரி கர்ப்பத்துல ஜனிக்க வேண்டி வராது அப்படிங்கிறது உறுதி. அதானது புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் இல்லை. 45வது ஸ்லோகம். சர்வம் திருஷ்யம் மகாதேவி திரஷ்டா சாட்சி ஜசைவஹி இதி தத்பாவபரிதஸ்திஷ்டே நிர்பய சேதசா. കാണറ സകലതും കാണറവനും അതെല്ലാத்தையும் சாட்சி ரூபத்துல കാണற அந்த மகாதேவி தான் அப்படின்னு മനസ്സിல പരിപൂർണമായിട്ടും ദൃഢമായിട്ടും ഉറച്ച് നിർഭയനായിട്ട് വസിക്കണം. இந்த பிரகிருதியில കാണறதெல்லாம் பகவான் தான். எனக்குள்ள இருக்கிறதும் பகவான் தான். நானும் இந்த பிரகிருதியும் பிரகிருதியில் இருக்கிற சர்வதும் பரபிரம்மே தான் அப்படிங்கிற சமபாவனையோடு கூடிட்டு வாழணும். 46வது ஸ்லோகம். கிருத்வா நித்ய விதிம் சம்யக் கந்தவ்யம் சதசித்திஜான் சமாஹூய ஜ பிரஷ்டவ்யோ தர்மசாஸ்திர விநிர்ணயா. நித்திய கர்மங்கள் யதாவிதி செஞ்சுட்டு சதசில வந்து சேர்ந்து பிராமணர்களை கூப்பிட்டு தர்மசாஸ்திரத்துல இருக்கிற விதிகளை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும். 47வது ஸ்லோகம்.
സംപൂജ്യ ബ്രാഹ്മണാൻ പൂജ്യാൻ വേദവേദാംഗപാരകാൻ ഗോഭൂഹിരണ്യാദികം ച ദേയം പാത്രേഷു സർവദാ. வேதாங்க பரமாயிருக்கிற விஷயங்களையெல்லாம் படிச்ச பண்டிதர்களை பூஜிக்கணும். பசுமாடு, பூமி, தனம் இதெல்லாம் எப்பவும் பாத்திரம் அறிஞ்சு தானம் செய்யணும். இப்படின்னெல்லாம் ராஜா புத்திரனுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். நல்ல ஒரு ராஜா எப்படியெல்லாமாக்கும் வாழணும் அப்படிங்கிறத அந்த ராஜநீதியை சொல்லி கொடுக்கிறார் புத்திரனுக்கு. அருணன் அப்படிங்கிற ராஜா சத்யவிரதன் அப்படிங்கிற புத்திரனுக்கு சொல்லி கொடுக்கிறார். 48வது ஸ்லோகம். அவித்வான் பிராமண கோபே நைவ பூஜகதாதன ஆஹாராததிகம் நைவ தேயம் மூர்காய கர்ஹிஜித். முட்டாளான ஒருவனுக்கு உணவுக்கு தேவைக்கு அதிகமாயிட்டு ஒருபோதும் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி பகவத் ஞானம் இல்லாத பிராமணனை ஒருபோதும் பூஜிக்க கூடாது. 49வது ஸ்லோகம். நவாலோபாத்வயா புத்ர கர்த்தவ்யம் தர்மலங்கனம் அதப்பரம் ந கர்த்தவ்யம் கொஜித் விப்ராவமானனம். പലർക്കും ആശപ്പെട്ടുണ്ട്, പുത്രാ നീ ഒരുപോതും അധർമ്മം ചെയ്യக்கூடாது, ധർമ്മലംഘനം ചെയ്യാതെ. മുഖ്യമാ ബ്രാഹ്മണർകളെ അപമാനപ്പെടുത്താതെ. 50வது ശ്ലോകം. ബ്രാഹ്മണ ഭൂമി ദേവാശ്ച മാനനീയാ പ്രയത്നത കാരണം ക്ഷത്രിയാണാം ച ദ്വിജാ ഏവന സംശയ. பூமியில இருக்கிற தேவர்களாக்கும் பிராமணர்கள் எப்படியானாலும் அவளை பூஜிக்கலாம். ஆனா அந்த பிராமணனுக்கு சிரேஷ்டத்துவம் ஜாஸ்தியாகணும் அப்படின்னா அந்த பிராமணனுக்கு பகவானில நம்பிக்கை உண்டாகணும். பிராமணர்களாக்கும் இந்த பூமியில இருக்கிற தேவர்கள் ஆயிட்டு எல்லாரும் நினைக்கிறா. க்ஷத்ரியர்களும் வைசியர்களும் எல்லாரும் சூத்ரர்களும் அத்தனை பேரும் பிராமணர்களையாக்கும் பூமியில இருக்கிற தேவர்களாயிட்டு நினைச்சு நமஸ்காரம் பண்றா. ஐம்பத்தோராவது ஸ்லோகம். அத்யோக்னிர் பிரம்மண க்ஷத்ரமஸ்மனோ லோகமுத்திதோ தேஷாம் சர்வத்ரகம் தேஜா ஸ்வாசு யோனிஷு சாம்யதி. தண்ணியிலேந்து அக்னியும், பிராமணனிலேந்து சத்திரியனும், பாறாங்கல்லிலேந்து தங்கம் வெள்ளி தொடங்கின மெட்டல்களும் உண்டாச்சு, லோகங்கள் உண்டாச்சு. லோகம் கிடையாது, லோகம். சர்வத்திர வியாபிச்சிருக்கிற அவளோட தேஜஸ் அதுக்கு காரணமாயி தீர்ந்த வஸ்துவிலேயே இன்க்ளூட் ஆயிருக்கு. 52வது ஸ்லோகம். தஸ்மாத் ராஜ்ஞா விசேஷேன மானனீயாமுகோல்பவா தானேன வினயேனைவ சர்வதா பூதிமிச்சதா. அதனால ஐஸ்வர்யத்தை ஆசைப்படுற ராஜா முக்கியமா பிராமணர்களை ரொம்ப ரெஸ்பெக்டோடு கூடிட்டு தானம் எல்லாம் கொடுத்து பூஜிக்கணும். 53வது ஸ்லோகம். தண்டநீதி சதா கார்யா தர்மசாஸ்திரானுசாரதா கோஷஸ்ய சங்கிரஹ கார்யோ நூனம் ന്യായാഗതസ്യ. ധർമ്മശാസ്ത്രം അനുസരിച്ച് ദണ്ഡനീതി നടപ്പാക്കണം. ന്യായമായിട്ട് വர ധനത്താല് சொத்து சேர்த்தி ராஜ்யத்தில் இருக்கிற நிதி நிலவரத்தை போஷிப்பிக்கணும். தூர்த்தடிச்சு தனத்தை களயப்படாது. இப்படியெல்லாம்
அருணன் அப்படிங்கிற ராஜா சத்யவிரதன் அப்படிங்கிற புத்திரனுக்கு உபதேசம் பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு தேவி பாகவதத்துல 7வது ஸ்கந்தத்துல 11வது அத்தியாயம் முடிவடைகிறது.